ரொம்ப நீளமா இருக்கனால கிளிமூக்குன்னு பேர் வச்சிருக்கேன்டா. இல்லடா கழுகு மூக்குடா. டேய் கல்லாண்டிடா. புளியாம்பு பொன்னாங்கண்ணிக்கு தாளம்பு கா கா கர்பங்கா தள்ளி குடிச்சா நெல்லிக்கா. ஏய் போங்கடா. ஐயய்யய்ய புள்ளைகள பெத்து போட்டுருக்காங்க, பேய்கள வளர்த்து போட்டுருக்காங்க. நேரமா உத பள்ளிக்கூடத்துக்கு போங்கடா. கல்லு புள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கியே, நீ மனுஷன் தானா? எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்க? ஊர் என்ன பேர் என்ன? என்ன உம்முன்னு உட்கார்ந்துருக்க? இங்க பாரு, சாப்பிட்டியா சாப்பிடலையா? அந்த பிசாசுங்க தான் கல்லை மண்ணை வாரி வாரி அடிக்குதுங்க. அதுல திருப்பி அடிக்க கூடாது. இந்தா இதையாவது சாப்பிடு. இதை சாப்பிடுவியோ இல்லையோ? புடி புடி. ஐயய்ய கீழே கோற்றிய புடிய. உன்கிட்ட போய் பேசுறேனே. ஏண்டா இடியட், இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம வந்து விழுறது? மாப்பிள்ள, ஊர் உள்ள நுழையும் போதே வரவேற்பு இப்படி இருக்க. உங்க ஊர்ல எல்லாருமே இப்படித்தானா? காலம் பூழியுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகள் மழை போல் வந்த தேவியை வருக. ஏதோ வசனம் மட்டும் என்னன்னு பார்த்தா பொண்ணு கையை பிடிச்சிருக்கான். ஐயா பைத்தியக்காரங்களும் பக்கத்துல விடக்கூடாது. அப்பா, எத்தனை நாள் ஆச்சு கொழுந்து வெத்தலை போட்டு. இப்படி நம்ம எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறது தெய்வ சங்கல்பம் தான் சொல்லணும். எங்கேயோ பிறந்து வளர்ந்த கையலுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கு. 10 வயசுல இருந்தே அப்பா இல்லாமல் வளர்ந்தவன் பதி. அந்த வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு எல்லா வேலையும் அவனே செய்வான். அவன் எடுக்கிற எந்த முடிவும் சரியாத்தான் இருக்கும். அதனால தான் கையில பற்றி அவன் ஃபோனில் சொல்லும்போது உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களை எல்லாம் நேரில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? யார் யார் எங்கெங்க போய் சேரணுமோ அவங்க அங்கங்க தான் போய் சேரணும். கையில் இங்க வந்து வாழணும்னு இருக்கு, வந்துட்டா. என் பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்தவன், இதுவே அவளுக்கு அந்த குறை இருக்காதுன்னு தோணுது. எனக்கும் தான் ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்தாங்க போனாங்க. ஆனா பதி ஒரே ஒரு பொண்ணை தான் மீட் பண்ணான். அது உடனே கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கவலைப்படாதப்பா, இனிமே ஒருத்தி உனக்காக பிறக்கவா போறா? எங்கேயோ பிறந்து வளர்ந்து உனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பா. ஒட்டகம் மேயிற இடத்துலயே உனக்கு ஒன்றும் கிடைக்கல, இங்க எரும மாடு மேயிற இடத்துல உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் தெரியல. என்னமாச்சு? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு. காலங்காத்தால அவன் தலைவிரி கோலமா வந்து கார் முன்னாடி விழும்போதே நினைச்சேன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுவேன்னு. அவன் ஏதாவது கனவுல வந்தானா? இல்லப்பா. நான் வேணா துணைக்கு படுத்துக்கிட்டுமாமா? வேண்டாம். நான் வளர்த்த பொண்ணு இல்ல, தைரியமா இருப்பா. குட் கேர்ள். போங்க போங்க போங்க. தனியா இருக்க பயமா இருக்கா? பாதி கதை கேட்டதுக்கு என்ன அநியாயம் பண்ணுறீங்களே? கதை கேட்டா என்ன அடி பண்ணுவீங்க? காபி தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல ஒண்ணு வேண்டாம். அந்த கதை சொல்லுக்கா. அதனடி மொட்டை அந்த கதை இந்த கதைன்னு நான் சொல்லாத எந்த கதைடி?
அதான் கோட்டையில முண்டமா சுத்துன்னு சொல்வி அந்த கதைக்கா? 1000 தடவை சொல்லி 10,000 பேர் கேட்டுட்டாங்க. நீங்களாம் தூங்கி போயிடுவியடி. ஏக்கா நமக்கு தான் புடிச்சு போன கதை அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல? அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அந்த கதையை சொல்றேம்மா. பரவாயில்ல சொல்லுங்க. அடி தள்ளுங்கடி. ஒரு 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 ஊர்ல பூங்கொட்டுங்கடி. ஒரு ஊர்ல ஒரு ராசாராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு அம்புட்டு அழகான பொண்ணா தேவதை மாதிரி அழகுன்னு அழகு அம்புட்டு அழகு. வானத்து நிலவை செதுக்கி வச்ச மாதிரி முகம், நட்சத்திரத்தை மாதிரி அழகான கண்கள், பிரகாசமான கண்கள், மேகத்தெல்லாம் திரட்டி வச்ச மாதிரி நீளமான நீளமான கூந்தலாம். அவ்வளவு அழகான கூந்தலாம். அழகுனா அம்புட்டு அழகு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லா ராஜகுமாரும் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களாடி? சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நான் நீ போட்டி போட்டு நான் தான் கட்டிக்கிறேன் 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 போட்டி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டு அவங்க கட்டிக்கிறாளா? மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ராட்சசம் வந்தான். கண்ணங்கரேர்னு கருஞ்சட்டி மாதிரி கண்ணு இருக்குல்ல, கண்ணு கொல்லிக்கட்ட மாதிரி சொக்கச்சவேர்னு ஒரு கண்ணு. அவன் மூக்கு இருக்குல்ல, மூக்கு கழு மூக்கு மாதிரி அவன் மூக்கு. அவ்வளவு கோரமானவன். அவன் பல்லு இருக்குல்ல, ஓடாய் மாதிரி ஒரு பல்லு. அவன் இந்த ராஜகுமாரிய பார்த்துட்டு டபக்கடின்னு விழுந்துட்டான். அவனை கட்டிக்குவாளா? ஆனா அவனும் அவன் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறதுனால நாடு நகரம் கோட்டை எல்லாத்தையும் அவன் காலடியில வச்சான். அவ அதுக்கு மசீர மாதிரி இல்ல. உடனே ஓ நினைவாவே இருக்க இந்த தலைய வச்சுக்கிட்டு என்ன புண்ணியம், இந்த தலைய வச்சுக்கோன்னு தலைய வெட்டி கொடுத்துட்டான். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு அந்த தலையை எடுத்து ஒரு உத விட்டா வானத்தெல்லாம் தாண்டி போய் விழுற மாதிரி. அப்போ அவன் யோசிச்சு பார்த்தான் என்ன பண்றதுன்னு. ஓ பல பேர்களை வென்ற கைகளாச்சே, இந்த கைகளை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த கைகரண்டை வெட்டி அவளுக்கு பரிசா கொடுத்துட்டான். அதை பார்த்து புட்டு இந்த உடம்புல இல்லாத கையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு அதை தூக்கி அடுப்புல போட்டுட்டா. அப்போ அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவ சொன்னா, எடமடையா ஒரு பொண்ணு மனசை கவரத்துக்கு தலையும் வேணாம் கையும் வேணாம், ஒரு சின்ன மனசு இருந்தா போதும்னு சொல்லி அடிச்சிருச்சா. ஐயோ கையை வெட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இதயத்தை எடுத்து கொடுத்துருப்பேனே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, இதயத்தை எடுத்து கொடுங்களேன்னு அழுதான். அம்மாடி 6 மணிக்கு பிறகு அந்த பக்கம் போகாத கோட்டை பக்கம் அவன் இன்னும் முண்டமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் உன்னையும் புடிச்சுக்குவான், புரியுதா? இது என்னம்மா இன்னும் வண்டி வண்டியா கதை வச்சிருக்கு. சாயங்காலம் 2 கிளாஸ் சாராயம் உள்ள போச்சுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் ஜோரா கடை கட்டும். ஆனா கேட்கறதுக்கு தான் ஆளே இருக்காது. தேவி, காலம் ஊழி யுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகிழ மழை போல் வந்த தேவியே வருக, மழை போல் வந்த தேவியே வருக. தேவி, பாவம் பிச்சைக்காரனோ பைத்தியக்காரனோ பசிக்குது போல இருக்கு.
கொக்கரக்க கோழி கேக்கும் கொக்க கோலா. எந்த ஊர்ல? துபாய் துபாய் துபாய். சப்பு கொட்டி குடிக்கும் ஒட்டகத்து பாலா. எந்த ஊர்ல? துபாய் துபாய் துபாய். சின்ன பையன் 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 உண்மையில மையா 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 உன் மொண்டாட்டி கையா கையா கையா. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்தில் இருக்கு. முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல. பக்கத்துல நெருப்பா அத்தமாக இருக்கா. முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தமில்ல. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு. முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில. பக்கத்துல நெருப்பா அத்தமாக இருக்கா. முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தமில்ல. நிலவின் முன்னாலே விண்மீன்கள் ஊர்கோலம். கண்ணிமையே மூடாதே, என் கனவை தேடாதே. அரங்கம் பாடி அரங்கம் சேரும் நாளும் இன்றுதானோ. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு. முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில. பக்கத்தில நெருப்பா அத்தமாக இருக்கா. முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல.
முத்து முத்து விளக்கு முத்தத்துல இருக்கு முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல பக்கத்துல நெருப்பா அத்த மக இருக்கா முத்தம் ஒண்ணு கொடுத்தா சுத்தமில்ல. கயல்வழி அங்க இருக்காளா? இல்லையே, அவ உங்க ரூம்ல தானே இருக்கணும். பதி சம்பந்தம் இல்லாம ஐயனார் சிலை கிட்ட இவ எப்படி போனா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. டேய் பதட்டப்படாதடா. இப்ப என்னாச்சு பாரு, குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் ஆகலடா. இது பாருமா, இது பட்டணம் இல்ல, கிராமம். காத்து கருப்பெல்லாம் நிறைய இருக்கும். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கேயாவது போய் வரணும்னா யாரையாவது துணை கொட்டுப்பா, தனியா போகாதே. என்னாச்சு? சிரியே. டேய் பழம், இன்னைக்கு நான் பிடிக்கிற மீன்ல தான் ஊர் மணக்க மீன் குழம்பு. ஏன் அடியில நெருப்பு மூட்டிட்டு குளத்தையா குழம்பாக்கிட? அவ்வளோ மீன் பிடிக்க போறேன்டா. எதுக்கும் 2 மாட்டு வண்டியை வர சொல்லு. ஐயோ, மீனெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா கொக்கும் நாரையும் எங்க போகும்? நீங்க கொக்க விடுவீங்களோ நாரைய விடுவீங்களோ? பிடிக்கிறதா பிடிக்கிறீங்க வண்டி மீனே, அதை அப்படியே ஆஞ்சும் வச்சிருங்க. அப்படியே ஆக்கியும் வச்சிடறோம், வந்து கொட்டிக்கிங்க. ஏய் வாடா. Let's start. Yeah. பிடிச்சது போதும், மூட்டையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போற வழியை பார்க்கலாம்டா. ஏய் இருடா. ஏய் ஏய் ஒரு மீன் மாட்டிக்கிச்சுடா. வெயிட் 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 வெயிட். ரொம்ப பெரிய மீன் நினைக்கிறேன்டா. ஏய் ஏய் ஊருக்கெல்லாம் இந்த ஒரு மீன் போதும்டா. இந்த கணக்கு நடக்குது. இவன் எங்க கேட்க போறான்? என்னடா ஆச்சு?
சொன்னேன், கேட்டியா நீ? யாராவது வாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் ஹெல்ப். ஒண்ணு ஆவலையே. என்னவோ தெரியலடா, 10 ஆள் பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துடா. உனக்கு நான் அப்பவே சொன்னேன் வீட்டுக்கு போலான்னு. என்னடா இது? துபாயில வேணும்னா பணமா கொட்டி கிடக்கலாம். ஆனா இப்படி ஆத்துல குளத்துல குளிக்க முடியுமா? மணல்ல வேணும்னா புரண்டு விளையாடலாம். ஏய், அங்க பாருங்க மான். ஏய், எங்கடி இருக்கு? அதோ அங்க பாருங்க, வட்டப்பாறைக்கு கீழே. ஐயே, எத்தனை வருஷமா நாங்க இங்க இருக்கோமா? ஆடு மேயும் மாடு மேயும், எப்பாவது நரி வரும், முயல் ஓடும். மானெல்லாம் இங்க இல்லம்மா. ஐயோ, குட்டி மான். பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் இருங்க. ஏய், பாத்துக்கையல். என்னடா சிரிக்கிற? உனக்கும் இந்த வயசு வந்தா இப்படித்தான் இருக்கும். உழைக்க உழைக்க உடம்பு ரிப்பேர் தான் ஆகும். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ எங்க உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய போற? வேணும்னா பாரு, உழைக்காமலேயே மாத்திரை சாப்பிட்ற பார்ட்டி நீயா தான் இருப்ப. ஐயோ, அதை நினைச்சு நான் சிரிக்கலீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, நான் பிடிக்கிற மீன்ல தான் இந்த ஊர் முழுக்க மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் கிடைக்கும்னு. கடைசியில அவரை தான் தூண்டில் போட்டு பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதை நினைச்சு சிரிச்சேன் மாமா. நோ மாமா நாட்டகன். டேய், அதை விடுறா. ஆமா, இன்னைக்கு யாரோ மானை பார்த்தாங்களாமே. அது எந்த மானு? புள்ளி மானா, கலை மானா, ஆண் மானா, பெண் மானா, இல்ல கொம்பு முளைச்ச மானா? என்னது மானா? ஆமா, நம்ம ஊர்லயா? என்னடா உளற? யாரு பார்த்தாங்களா? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். மான பார்த்தேன்னு சொல்றேன்ல. Kyle, 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 listen to me. I'm really sorry. Kyle. தேவி, எத்தனை எத்தனை யுகங்கள் உனக்காக ஒளி தவிர்த்து இருளில் பாதாள குகையில் பேயென்றும் பிசாசென்றும் அவளச் சொல் தாங்கி அத்தனையும் உன் வரவுக்காக. காதல் ஒரு நொடிதான், ஆனால் காத்திருப்போ பல யுகங்கள். காதலின் சுகம் காத்திருத்தலில். தேவி, நேரம் வந்தது, நீயும் வந்தாய். காத்திருத்தலின் வழி மறையட்டும், உன் ஸ்பரிசத்தால் என் காயம் மாறட்டும், நம் ஆலிங்கனத்தால் என் சாபம் அழியட்டும். வா என் தேவி, புது பிறவி எடுப்போம். அண்டம் தாண்டி புத்துலகம் ஒன்றில் நிரந்தரமாய் ஜீவித்திருப்போம். இன்னும் சில நாட்கள்
கிரகங்கள் நம் சேர்க்கைக்காய் இடம்பெயரும் நாளொன்று குறிக்கின்றேன் தேவி. காத்திருத்தலின் கடைசி எச்சம் இச்சில நாட்களும் கழிந்து போகட்டும், இச்சில நாட்களும் கழிந்து போகட்டும் தேவி. ஐ எம் வெரி சாரி கயல். நான் வந்து வேணும்னு சொல்லலை. இதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன். நான் உன் மனசை புண்படுத்தியிருந்தேன்னா ஐ எம் ரியலி வெரி சாரி. இது பார், நான் நம்புறேன் நீ மான பார்த்த. நீ மான பார்த்த போதுமா? ஓகே, உன் கோவம் இன்னும் தீரல. நான் வெயிட் பண்றேன். இரண்டில் செவ்வாய் ஏழில் சனியாம் திரண்டு நிற்கும் செய்தியாலே கண்டிடியால் தேவி அவளை கொண்டு செல்லும் சமயம் வாய்த்திடும். கொற்றவன் அவள் நிறைவு பெற்றிடும். அதே நேரம் அதே முகூர்த்தம் தான். எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா பாருவோய். இப்படி திருப்பி திருப்பி கேட்கிறேளே, எத்தனை தடவை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த ஜாதகத்துக்கு வேற நாள் பொருந்தலை. 2 ஜாதகத்துக்கும் அதே நாள் தான் பொருந்துறது. நான் என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்றது சரி, நாங்க தயாராக வேணாமா? இன்னும் 7 நாள் தான் இருக்குது. பத்திரிகை அடிக்கிறதா பட்டு நகை வாங்குறதா? நீங்க என்ன சொல்றீங்கம்மா? நல்ல நாள் அதுதான் அண்ணா, அன்னைக்கே முடிச்சிடலாங்க. கல்யாணம் எளிமையா இருக்கட்டும். நீங்க வேணா துபாயில பிரமாதமா ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருங்க. சும்மாரா. நாள் குறித்தாயிற்று தேவி. இவன் ஏன் இங்க வந்தான்? அப்பா, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியாதா? என்னம்மா இது திடீர்னு நீயே எப்படி பேசுற? நீ ஆசைப்பட்டவனை தானே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியாதும்மா. வந்த 10 நாளுக்குள்ளேயே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைங்க, கவனிக்கிறது ஆள் கிடையாது. இது தவிர உன் கல்யாணத்துக்காக தானம்மா நம்ம இங்கே வந்தோம். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். ஏம்மா திடீர்னு இப்படி பயப்படுற? சரி சரி, எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்ற பயம்தான். காதலிக்கும் போது சுகமாக இருக்கும், கல்யாணம்னு வந்துட்டா கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். நீ நல்லா படித்த பொண்ணு, தைரியமாக இரு. கல்யாணத்தை தள்ளி போட சொன்னாளா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நான் நம்ப மாட்டேன். நல்லா யோசிச்சு பாரு. நாம இந்த ஊருக்கு முதல்ல வந்தப்போ எவனோ ஒரு பைத்தியக்காரன் தேவின்னு அவ காலில் விழுந்தான். அன்னைக்கு ராத்திரியே ஓன்னு அலர்னான். என்னன்னு கேட்டப்போ வெறும் கெட்ட கனவுன்னா. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் லீவ் தட். அதுக்கப்புறம் அந்த திருவிழா நடந்த அன்னைக்கு ராத்திரி அவ காணாம போயிட்டான். எங்கெங்கெல்லாமோ தேடி நாம் அவளை ஐயனார் கோயிலில் வந்து கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லை, உனக்கும் ஆபத்து வந்தது. நீ மீன் பிடிக்க போனப்போ ஏதோ ஒரு சக்தி உன்னை குளத்துக்குள்ள இழுத்து அழிக்க பார்த்ததா இல்லையா? அதுக்கப்புறம் அவ மானோ நரியோ ஏதோ பிடிக்க போனப்போ நாம் அவளை ஒரு பாழடைஞ்ச குகையிலேருந்து கூட்டிட்டு வந்தோம்டா. பதி, சம்பந்தம் இல்லாத இடத்துல தானே நாம எப்பவும் அவளை பார்க்க முடியுது. நாம இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நீ அவளோட தனியா பேசியிருக்கியா?
இல்ல 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கீங்களா? நத்திங். எப்ப பார்த்தாலும் அந்த பைத்தியக்காரனோட மறைஞ்சு மறைஞ்சு ஏதேதோ பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பட் ஒன் திங், இந்த ஊர்ல ஏதோ ஒரு மர்மம் சூழ்ந்து இருக்கு. ஆன அளவுக்கு சட்டு புட்டுன்னு உங்க கல்யாணத்தை முடிச்சு இந்த ஊரை விட்டு கிளம்புற வழியை பார்ப்போம்டா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா ப்ளீஸ் பதி. நீ என்னடா பெரிய அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்ற? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. இது ஒரு பொது இடமா இருக்கிறதுனால எங்கெங்கேயோ சுத்தி பார்க்க தோணுது. அதனால எல்லா இடத்துக்கும் போறா. அப்ப நான் சொல்றதெல்லாம் நீ நம்பல இல்ல? இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த செல்லரிச்சு போன ஓலை சுவடிகளில் இந்த ஊரை பற்றி நிறைய கதைகள் உண்டு. தேவதைன்னு சொல்லுவாங்க, பூதங்கள்னு சொல்லுவாங்க. உங்கள் பேருன்னு சொன்னீங்க? பதி, உமாபதி. உமாபதி. உமையாள் கணவன். 2 செவ்வாய் 7 சனியாம் திரண்டு நிற்கும் செய்தியாலே கெண்டை விழியால் கிணறும் உணர்வால் திரைகடல் தாண்டிய உமையின் கணவன் அழகாய் தொடர அறவும் போல நுழைவான் ஆங்கே நொடித்த மூக்கன் பெண்ணை மட்டும் பெயர்த்து ஆங்கே மண்ணை விட்டு மறைந்து போவான். எந்த லோகம் என்பதறியா அந்தகார அறையின் வைப்பான். தேடும் விழிக்கு தெரியாதெனினும் நாடி செப்புதல் நடக்கும் சத்தியம். அது ஐம் சாரி, ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுட்டா அப்புறம் இந்த சக்தி ஏது, சிவம் ஏது? என்ன சொல்ல வருது? கெண்டை விழியா கயல் விழி ரெண்டுமே மீனைத்தான் குடிக்குது. நாடி சொல்ற மாதிரி கயல் விழிக்கு பெரிய கண்டம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. 2 செவ்வாய் 7 சனி. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? இருக்கும், பரிகாரம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு கதவு சாத்தியிருந்தா ஒரு கதவு திறந்திருக்கும். கயல்விழியை நான் இழக்க மாட்டேன். இதெல்லாம் கட்டுக்கதை, கண்கட்டு வித்தை. இந்த ஓலைச்சுவடி எல்லாம் யாரோ பைத்தியக்காரன் கிறுக்கல். நோ, நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன்டா. என்ன 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 நம்புற? பூமியை பொழுதுட்டு வரது வந்து கயல்விழி என்கிட்ட படிச்சுட்டு போயிடுவானா? அப்படி போனான்னு வச்சுக்க. ஐயோ, திருப்பி திருப்பி அதையே சொல்லாதடா. டேய், அந்த சுவடியில் சொல்லியிருக்கிற மாதிரி நடக்குதோ இல்லையோ, நாம அந்த சூழ்ச்சியை எதிர்க்கிறதுக்கு தயாரா இருப்போம். என்ன பண்ணலாங்கிற? ஒன்றும் புரியல. டேய், கழுத்துல தாலி ஏறின உடனே அவ உனக்கு சொந்தமாயிடுவா, யாராலையும் பிரிக்க முடியாது அந்த பெரியவர் சொல்லியிருக்காருல்ல. டேய், கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கிட்டா என்னடா? இந்த மாதிரியான ஜோக்கெல்லாம் இந்த சீரியஸான நேரத்தில் தேவைதான். இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு. என்ன காரணம் சொல்லுவ? யார் நம்புவாங்க? எவ்வளவு குழப்பம் வரும். கொஞ்சம் யோசிடா பழம், யோசி. டேய் பதி, கற்புங்கிறது நம்ம கல்ச்சர்ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற தத்துவம் எவ்வளோ பெரிய விஷயம்டா. ஒருத்தி தான் கற்ப ஒருத்தனுக்கு காணிக்கை ஆக்கிட்டானா உடம்பாலையும் மனசாலையும் அவனுக்கே சொந்தமாயிட்டாடா. அதனால 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 கயல்விழி தன்னை முழுசா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா. நான்சென்ஸ், முட்டாத்தனமா பேசாதடா. என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ உடம்பு அடையணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் அடைஞ்சிருப்பேன். இடியட், என்னை இவ்வளவு மோசமானவன் நான் நினைச்சிட்டியே. ச்சே. Hey, you call me idiot, fool or anything you want I say. I'm least bothered. டேய், உன் நன்மைக்காக தானே நான் சொல்றேன். Take it as a ritual, man. ஒரு சடங்கா அதை நினைச்சுக்கோடா. என்னைக்கும் அவன் உனக்கு சொந்தமானவளா இருக்கணும்னா 2 நாளைக்கு அப்புறம் நடக்க போற சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு நடந்தாகணும்.
இன்னும் 2 நாள் தான் இருக்குல்ல நம்ம கனவெல்லாம் நனவாகிறதுக்கு. அது வரைக்கும் காத்திருக்கணுமா? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் 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 ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. கேள் ப்ளீஸ் கேள் போகாத. சொன்னா கேள். எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை கையல். என்ன புரிஞ்சுக்க கையல். கையல் இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூட்டிடுவேன். போயிடு கையல். சொல்ற ப்ளீஸ். இங்கிருந்து போயிடு. கையல் என்ன புரிஞ்சுக்க கையல். I love you கையல். என்ன மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? பேசாம 4 பக்கெட் பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்க, எல்லாம் அடங்கிடும். இட்ஸ் ஓகேடா. நான் கொடுத்த ஐடியா தப்புன்னு நீ நினைச்சேன்னா ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகே, பட் 2 நாள், ஒன்லி 48 hours. அவ கழுத்தை நீ தாலி கட்டுற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நாம காப்பாத்தோண்டா. வாங்க வாங்க, வந்தவங்களை வரவேற்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஆகையினால நீங்க எதை பத்தியும் கூச்சப்படாம பந்திக்கு முந்திக்கிங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்களே அச்சதையை எடுத்து தாலி கட்டின உடனே ஆசீர்வாதமும் பண்ணிடுங்க. நீ உள்ள போய் கையில பாத்துக்கோ. இப்பவே கனவா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கல்யாண பொண்ணு இல்ல, சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என்ன மாசம் மாசம் நிக்கிறேன், சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. வாழைப்பழ விலையை இங்க என்ன பண்ற? சொல்றானா? கைல்வழி கழுத்துல தாலி ஏற வரைக்கும் நீ அவளை விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன். கைல்வழி காணும்டா. எல்லா இடத்துலயும் பாத்தியாடா? டேய், மூளை முடுக்கெல்லாம் தேடிட்டேன்டா, எங்கேயும் கைல்வழி இல்லை. யாருக்கா தெரியறதுக்கு முன்னாடி அவளை கண்டுபிடிக்கணும்டா. என்னால முடியல.